இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு வரோக் இன்ஜினியரிங் நியூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு ஆட்டோமொபைல் பேஸ் கம்பெனிங்க. யாரோட மேஜர் டைப்ல இருக்காங்கன்னா பஜாஜ். ஓகே, ஸோ இதை ஏன் பர்டிகுலராக மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்னைக்கு 10% வந்து மேலே போயிருக்கு. அதுவும் ரொம்ப கீழே டவுன் ட்ரெண்ட்லேருந்து மேலே போயிருக்கு. இது ஏன் என்ன எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து என்டையராக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதால நீங்களே இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனை நீங்களே எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கோட நியூஸ் பார்த்துடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக் ஒரு 10% மேலே போன காரணம் என்னன்னா ஐசிஐசி செக்யூரிட்டியில இருந்தும் அதுக்கப்புறம் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ்ல இருந்தும் வந்து இந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டீடைல் நியூஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக தரேன். அதில் போய் வேணும்னா நீங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸை நம்ம பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ்வலாக நான் ஒன் இயர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். எதுலனா ட்ரேடிங் வியூவில். ஸோ அதால் ஒன் டே வந்து நம்மளுக்கு சார்ட் வந்து பிளாட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட பீக் வந்து 700 போயிருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு டவுன். ஓகேயா? ஸோ கிட்டத்தட்ட 30% வந்து டவுனை இந்த ஸ்டாக் வந்து சந்திச்சிருக்கு. ஈவன் தோ இது ஃபண்டமெண்டலி இந்த ஸ்டாக் குட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸும் நான் வச்சுருக்கேன், அதை நான் காட்டுறேன். இப்போ இந்த ஏன் இன்னைக்கு இவ்வளோ ஏறுச்சு அப்படின்னா அடுத்த ஃபண்டமெண்டல் விச் மீன்ஸ் Q3 வந்து நல்லாவே இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது காரணம் என்னன்னா பஜாஜோட சேல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதோட சப் கம்பெனியா இதுக்கும் வந்து சேல்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காரணத்தால் இன்னைக்கு இன்வெஸ்டர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வால்யூம்க்கு வாங்கியிருக்காங்கன்ட்டு. ஸோ கம்பேர் டு செப்டம்பர், நவம்பர், அக்டோபர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட இன்ஸ்டாகிராம் இந்த வால்யூம்ன்றது ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கீழே இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஒரு 30% கரெக்ஷன் ஆகி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டையும் பிரேக் அவுட் நடக்குது. நான் வேணா உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இங்க பாருங்க. ஸோ சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் த ரெசிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹியூஜ் பிரேக் அவுட் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து நாளைக்கு இதுவும் இங்க பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து அடுத்த டார்கெட்டா எங்க போகும் அப்படின்னா இட் வில் கோ டு 648 அந்த மாதிரி போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா புரோக்கர் அவங்க சைட்ல இருந்தும் வந்து இந்த ஸ்டாக் நல்லா ஏறும்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பஜாஜோட இது டைப் கம்பெனி பஜாஜுக்கு இவங்க தான் மேஜரா பார்ட் சப்ளை பண்றாங்க. ஸோ அது இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறதால இது ஏறும்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து சொல்லப்படுது. ஓகேயா? ஸோ அந்த காரணத்துக்காக இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்ம எப்போ போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சின்னதாக ஒரு கரெக்ஷன்ஸ் நடக்கும். மேபி வந்து இட் வில் கோ டு த 550 அப்படி போயிட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்போ நம்ம போகலாம். ஏன்னா ரெண்டுமே ரொம்ப புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த ரீசனாலையும் இன்னொன்று 30% கீழே இறங்கினதாலையும் இந்த ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணி இப்போ பேசிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்டாக்குக்கு முக்கியம் கம்பெனி டீடைலுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் போட்ட மணின்றது அங்கே சேஃபாக இருக்கா இல்லையான்ட்டு உங்களுக்கு புரியும். கரெக்டா? ஸோ அதால சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1988 இருந்து இருக்கு. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் கம்பெனி. ஃபிளாக்ஷிப் அப்படின்னா அந்த துறையில முதன்மையா இருக்கவங்கள தான் ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் அப்படிதான். ஸோ OEM உங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் எக்யூப்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ அது யாருன்னா பஜாஜ், டிவிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம். ஸோ இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் திங் பஜாஜ் தான் வந்து ஹோல்ட் பண்றாங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் லைட்ஸ், பாலிமர் பேஸ் சொல்யூஷனு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனண்ட் அண்ட் ஃபோர்ஜிங் மிஷின் அண்ட் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ பாலிமர் பேஸ்னா உங்களுக்கு தெரியும், பாலிமர் இஸ் நத்திங் பட் அ பிளாஸ்டிக். ஓகே, ஸோ அது எல்லாமே இந்த கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்கு டோட்டலாகவே. சரி, ஓகே, எவ்வளோவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எஸ், நான் சொன்ன மாதிரி மேஜர் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42% பஜாஜுக்கு தான் போகுது. பஜாஜ் இல்லாமல் 58% வெளில பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்காக அப்படி வந்து பார்த்தீங்கன்னா KTM, டிவிஎஸ், ஹீரோ, மகேந்திரா, ஸோ இந்த மாதிரி லேண்ட் ரோவர் இந்த கம்பெனிஸ்க்கும் இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுதுன்னா பார்ட்ஸை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட வந்து 39 மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்கு. எத்தனை கண்ட்ரிலனா 8 கண்ட்ரில இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் 7 டெக்னிக்கல் சென்டரும் 100 பேட்டன் மேலே வச்சிருக்காங்க இவங்க. ஓகேங்களா? ஸோ பேட்டன் ஒரு கம்பெனி பேட்டன் பண்ணுறது தான் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இவங்க அந்த பேட்டனை கம்பெனிக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா
அடுத்த கம்பெனிக்காகவும் கொடுத்து அதை மணி மேக் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி ஓவரால் பார்க்கும்போது இந்த கம்பெனி ரொம்ப வெல் அண்ட் குட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Q2 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஓரளவுக்கு எல்லாமே வந்து மேஜராக பாசிட்டிவ்ல தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, பட் இருந்தாலுமே ஸ்டாக் வந்து ரேலி எடுக்கல. என்ன காரணம்னா, சரி இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்ணாங்க. பட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, Q3 நல்லபடியா இருக்கும்னு இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த புரோக்கர் சைட்ல இருந்து சொன்னதால, ஆக்சிஸ் சர்க்கிட் ஐசிஐசி செக்யூரிட்டிஸும் ஆக்சிஸும் சொன்னதால இந்த ஸ்டாக் வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் உங்களுக்கு தெரியும், எவ்ரி மந்த் தே யூஸ் டு ரிலீஸ் த சேல்ஸ், அவங்க எவ்வளோ சேல்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டாஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பஜாஜ் வந்து இந்த தடவை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதால இந்த ஸ்டாக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சேல்ஸ் நிறைய நடந்ததுனால ப்ராடக்ட் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த ரீசனால இந்த ஸ்டாக் வந்து இந்த ரேலியிலேருந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நியூஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்த டீட்டெயில் எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ ஒரு ஸ்டாக்கை நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை எப்பவுமே நீங்க வச்சிருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி பண்ணுங்க. இது ஒரு நாலேஜா எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப தேங்க்ஸ், நன்றி.